ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் பேங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் வெர்டிகல் மேன் பவர் பிளானிங் அண்ட் எக்யூப்மெண்ட் டிவிஷன் சென்ட்ரல் ஆஃபீஸ் மும்பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் அண்ட் அப்ரண்டிஸ் ஆக்டையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னாக்கா 19/2/2025 5/3/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா 120 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வயசு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 20, மேக்ஸிமம் 22 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் கேட்டகரி வந்து தான் கொடுத்துருக்காங்க, ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி பார்த்தீங்கன்னா 5 வருஷமும், ஓபிசி பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷமும், பிடபிள்யூ பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது தமிழ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராஜுவேட் ஃப்ரம் அதாவது டிகிரி படிச்சிருந்தாலே போதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ரண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து வேறு ஜாப் தான் ப்ரொஃபைல் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அதுக்கான ஸ்டைப்பண்ட், அதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 15,000 பெர் மந்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே அதுவும் சில பெனிஃபிட் உள்ளவே உங்களுக்கு அது வந்து அப்ளிகேபிள் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் ஆன்லைன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஃபினான்ஸ் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 25 மார்க்குக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 25 மார்க்குக்கு, குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 25 மார்க்குக்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்த்தீங்கன்னா 25 மொத்தமாக 100 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நீங்கள் வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாம் வந்து. ஸோ அதுமாதிரி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் அண்டு டெஸ்ட்டு லோக்கல் லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா எந்த ஸ்டேட்டில் எங்கே பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் அதாவது பேசணும், எழுதணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்கணுன்றது கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கான ஃபீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் ரீஃபண்டபிள் தான் அது. எவ்வளோ ஃபீன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஓபிசி பார்த்தீங்கன்னா 800 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஆல் ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 600 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியும் பார்த்தீங்கன்னாக்கா 600 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூயும் பார்த்தீங்கன்னாக்கா 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. இது நான் ரீஃபண்டபிள் தான் அது. நீங்கள் இப்போ பே பண்ணுறீங்கனாக்கா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எப்போ எக்ஸாம் நடக்குன்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹார்ட் காப்பி வந்து போஸ்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு மெயிலுக்கு வரட்டும், மெயில் வரது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஹார்ட் காப்பி மெயில் போஸ்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது டைம் கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு அப்டேட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பியரிங் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாமினேஷன் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்ஐ எஸ்எஸ்சி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி கான்செப்ட்லாம் உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே அதே மாதிரி சிலபஸில் வரும்போது கிளியராக ப்ரிப்பேர் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள். ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.